இது கருப்பு கம்மி அரிசி பாருங்கள். இன்றைக்கி வறுத்து செய்கிறேன். வறுத்து மிக்சியில் ஆற வச்சு நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சணும்னா அது டேஸ்ட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு பாருங்கள். அப்படியே வறுக்க அந்த அரிசி வந்து பொரியுது. ஃபஸ்ட்டு நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் தான் வறுத்தேன். அப்புறம் பவுடர் பண்ண மாதிரி அரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கு. ஒரு நாள் கெடாமல் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது ஒரு 1/2 கிலோ மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் அரிசி எடுத்து வறுத்து கஞ்சி மாதிரி வச்சா நல்லா இருந்துச்சு. அது கூட கோதுமை அரிசி அப்புறம் பாசிப்பருப்பு கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு செஞ்சால் சூப்பராக வந்தது. கஞ்சி டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால மறுபடியும் கொஞ்சம் போட்டு இதே மாதிரி செஞ்சுட்ருக்கேன் பாருங்கள். அது வறுக்க அப்படியே பொரிஞ்சு ஒயிட் கலராக தெரியுது பாருங்கள். லைட்டாக கல்லுப்பு 2 போட்டிருக்கேன். இன்னும் மற்றதெல்லாம் வந்து பொரியுது அப்படின்னு காமிக்காம பொரிஞ்சு வருது. ஹீட்டாக ஓரளவுக்கு வந்தோடனே அப்படியே பொரிஞ்சு ஆஃப் பண்ணி டெய்லியும் வந்து ராகி மாவுலேயே கூழ் காய்ச்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் சத்து மாவு மாதிரிக்கு இந்த பாசிப்பருப்பு கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் சேர்த்து கோதுமை இதெல்லாம் சேர்த்ததுனால இது ஒரு சத்து மாவு மாதிரியே ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்த கூழ் மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் மோர் சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு கொடுத்தோம்னா அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்குன்ட்டு குடிச்சிக்கிட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வேணால் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதில் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். மாவு மாதிரி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு ஒரு வீடியோ வேணால் போட்டுடலாம். ஆனால் இது ரொம்ப